ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு பெஸ்ட்டான மூவிஸ் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா ஜிலாங் புலாங். மறக்காம ஒரு தாய்லாந்து பேய் படம் தான். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி சொல்கிற மாதிரியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோனிக்கு பிறந்த நாளுக்கு மட்டும் பேய் ஏறிடுது கைஸ். அது 4 நாளுக்கு முன்னாடி மட்டும்தான் பேய் ஏறுது. அந்த பேய் வந்து ஆறு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனிக்கு அது அவங்க அம்மா தான் பேய் மேலே அவங்க பொண்ணு மேலே பேய் ஏறுது. அது இல்லாமல் ஏன் ஏறிச்சு இது இந்த படத்தோட காஸ்பேட்டை கைஸ். அதுவும் இல்லாமல் ஹீரோனி வந்து அவங்க அம்மா இறந்துருப்பாங்க இல்லையா, இன்னொரு அம்மா தான் நம்ம தத்தெடுத்து வளர்த்துக்கிருப்பாங்க. அது இல்லாமல் நம்ம பொண்ணை எப்படியாச்சும் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அது சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் அவங்க பொண்ணை தத்தெடுத்து வளர்க்குறாங்க இல்லையா, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துருப்பாங்க. டைரியில் ஒரு புத்தகத்தில் எழுதி வச்சுருக்காங்க. நம்ம பொண்ணோட வழி என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பேய் எப்படி போகணும்னு எழுதி டைரியில் எழுதி வச்சுருப்பாங்க நோட்டில். வந்து அவங்க அம்மா படித்து பார்த்துட்டு நம்ம பொண்ணு இந்த சாமியார்ட்ட போய் காமிச்சோம்னா அந்த ஏதாச்சும் அந்த பேய் வந்து போகும் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. நம்ம ஹீரோனிக்கு தெரியாது கேஸ். அவங்க அம்மாவுக்கு வந்து நம்ம பொண்ணு வந்து அவங்க அம்மா பேய் தான் ஏறிக்குன்னு தெரியாது. இல்லாமல் அவங்க சாமியார் அவங்க ஹஸ்பண்ட் டைரியில் எழுதின வாக்கி அந்த சாமியார்கிட்ட போய் பார்க்குறாங்க. போகும்போது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த சாமியார் வந்து 7 சாமியார் எழுதியிருப்பாங்க. 7 சாமியார்ட்ட போய் பாரு, அப்படியே அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம பொண்ணுக்கு வழி தீர்வு ஏதாச்சும் கிடைக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி ஒரு சாமியார்ட்ட போய் பார்க்குறாங்க. அந்த பேய்னால எதுவும் கட்டுப்படுத்த முடியல, ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. அது இல்லாமல் அந்த பொண்ணு பேய் வந்து அந்த சாமியார் அந்த பூஜாரி எல்லாரும் கொன்றுது. அது இல்லாமல் அங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சா போயிடணும்னு வேறு சாமிகிட்ட போய் பார்க்குறாங்க. அங்கேயும் அதே மாதிரி கொன்றுறாங்க. லாஸ்ட்டாக ஒரு சாமிகிட்ட போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த இப்போ தான் உங்களுக்கு வரக்கு டைம் கிடச்சிச்சு. நாங்கள் உங்களோட ஹஸ்பண்டும் நானும் அந்த பேய் வெட்டுறதுக்காண்டி நிறைய பூஜைலாம் போட்டிருந்தோம். அதுக்குள்ள உங்கள் ஹஸ்பண்ட் வந்து பேய் கொன்றுச்சு அப்படி சொல்ல வராங்க சாமியார் வந்து. ஏன் இப்படி கொண்டுச்சுன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹஸ்பண்ட் வந்து 2 கல்யாணம் முடிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க அப்போ அவங்க பொண்ணு தான் நம்ம ஹீரோட பேய் கைஸ். இல்லாமல் ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நம்ம 2 ஹீரோனியோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா 2 கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. இல்லாமல் இன்னொரு பொண்ணு அம்மா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட அம்மா இறந்துருப்பாங்கல்ல, பேயை சுற்றுவாங்க பார்த்தியா, ஹீரோட அம்மா வந்து ஒரு ஆட்டு கொட்டத்தை வச்சு ஒரு வீச்சம்லாம் வீசும் கைஸ். அது இல்லாமல் நம்ம ராஜாவுக்கு பிடிக்காது. அது இல்லாமல் தத்தெடுத்து வளர்த்துருக்காங்க பார்த்தியா இன்னொரு அம்மா, அவங்க அதனால அந்த குழந்தை வளர்த்துக்கிருப்பாங்க. நம்ம தத்தெடுத்த அந்த நாற்று அடிக்குதுன்னு சொல்லிட்டு என் பொண்ணை தொடாத அப்படி சொல்லியிருப்பாங்க ஹீரோயின் மேலே. பேயர் சொல்ல அவங்க பார்த்தீங்களா, பொண்ணு மேலே அவங்க அம்மா தான் நாற்று அடிக்குது, நீலாம் வரக்கூடாது, என் பொண்ணை தொடாதான்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அந்த அம்மா கோவமாகி அவங்க ஹஸ்பண்டை கொல்றதுக்காண்டி ராஜாவை கொல்றதுக்காண்டி வராங்க. வரும்போது அந்த அம்மாவோட பொண்ணுக்கு பிறந்த நாள் கைஸ். அன்றைக்கி அவங்க தூக்கப்பட்டு இறந்துறாங்க. அந்த பேய் தான் நம்ம பொண்ணு மேலே பேய் ஏறுது கைஸ் 4 நாளுக்கு முன்னாடி. இதான் படத்தோட கதையை கைஸ். லாஸ்ட்டாக சாமியார்கிட்ட வந்து அந்த பேய் வந்து அவங்க அம்மா பேய் வந்து எப்படி வளர்க்க போகிறாங்க, அந்த பொண்ணுகிட்ட வந்து அந்த படத்தோட காசுபடி கைஸ். லாஸ்ட்டாக அந்த பொண்ணை சேஃப் ஆகிடுறாங்க. அவங்க அம்மா வந்து தத்தெடுத்து வளர்த்துருக்காங்க இல்லையா, அவங்க அம்மா தான் அந்த பொண்ணை வந்து வளர்த்துக்கிருக்காங்க. அதனால் அந்த பேய் எதுவுமே பண்ணல கைஸ். இந்த படம் ஃபுல்லாக இதாக இருந்துச்சு பயப்பரமாக்கி. லாஸ்ட்டாக அந்த பேய் வந்து போயிடுச்சு கைஸ். எல்லாமே சாமியார்ட்ட சொல்லி அந்த பூஜைலாம் பண்ணி அவங்க அம்மா பேய் சாந்தம் அடைஞ்சிருச்சு. அது இல்லாமல் அந்த குடும்பம் சேஃப் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு சேஃப் ஆகிட்டாங்க. மற்றபடி படம் சூப்பராக இருந்துச்சு. பயப்பரமாக்கி இந்த படம்லாம் வச்சுருந்தாங்க. மறக்காம இந்த மூவிஸ் பிடிச்சாங்க ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிடுங்க. பை கைஸ். ஒரு பெஸ்ட்டான ஒரு அர்த்தலிங்கான படம். மறக்காம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். பை கைஸ்.